வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, போன வருஷம் தெலுங்குல வெளியான ஃபியர் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல வேதிகா தான் லீட் ரோல் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல பாஸ்ட் பிரசன்ட் மாத்தி மாத்தி காட்டுவாங்க. கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். எது பாஸ்ட் எது பிரசன்ட் அப்படின்றத நீங்களே கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. எண்டிங்ல நான் கிளியரா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல நமக்கு காட்டுறாங்க. காலையில விடிஞ்சிருது, அதனால எல்லாரையும் எழுப்பணும்ன்ற மாதிரி ஒரு லேடி இருக்காங்கல்ல, தூங்கிட்டு இருக்க எல்லாரையும் எழுப்பிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு நல்லா தூங்கிட்டு இருக்கா, எந்திரி எந்திரின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணை எழுப்பி விட்டுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுமே எந்திரிக்க ஆரம்பிக்கிறா. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் பேரு சிந்து அப்படின்றது. ஹீரோயினுமே இப்ப தூங்கி எந்திரிக்கிறாங்க. முகத்தை கழுவலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சிங்க் இருக்கிற இடத்துக்கு வந்து முகத்தெல்லாம் கழுவிட்டு இருக்காங்க. இவங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் இவங்களோட கசின் பிரதர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே மாதிரி ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அங்கிள் ஆன்டி வீட்டுல தான் இருக்காங்க போல. இப்ப காலையில என்ன சாப்பிடலாம்னு யோசிக்கிறாங்க. இன்னைக்கு நான் கெலாக்ஸ் தான் சாப்பிட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இவங்களுமே கெலாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி மென்டல் ஹாஸ்பிட்டல்ல நமக்கு காட்டுறாங்க. அங்க இருக்க பொண்ணு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இவனும் ஹீரோயின் மாதிரி தான் இருக்கா. ஹீரோயினை தான் நமக்கு மாத்தி மாத்தி காட்டுறாங்களா இல்ல வேற வேற ஆளுங்களை காட்டுறாங்களான்னு தெரியல. ஹீரோயின் பேரு சிந்து, இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப ஹீரோயின் வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாரு என்னன்னு பாக்குறதுக்காக ஹீரோயினோ கதவை திறக்கிறாங்க. டெலிவரி தரதுக்காக தான் ஒரு பையன் வந்திருக்காரு. ஒரு பொக்கே தான் இவங்களுக்கு டெலிவரியா வந்திருக்கு. யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு செக் பண்றாங்க. சம்பத்துன்னு ஒருத்தர் கிட்ட இருந்து வந்திருக்கு. சம்பத்தி இவங்களோட பாய் ஃப்ரெண்டா இருப்பாரு. சம்பத்து தான் அனுப்பி வச்சிருக்கான்ற மாதிரி பயங்கரமா இந்த இடத்துல சந்தோஷம் எல்லாம் பட்டுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே மென்டல் ஹாஸ்பிட்டல்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இங்க இருக்க ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, என் சம்பத்தை பாத்தீங்களான்ற மாதிரி பக்கத்துல இருக்கவங்க கிட்ட எல்லாம் கேக்குறாங்க. எல்லாருமே மென்டல் பேஷண்ட்ல, அதனால எல்லாருமே ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. வேற ஒரு நாள் ஹீரோயினுமே கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க. எங்க கிளம்புற அப்படின்ற மாதிரி அங்குல ஆன்ட்டியும் கேக்குறாங்க. என் ஃப்ரெண்டு ஷாப்பிங்காக கூப்பிட்டா, அதனால தான் கிளம்பிட்டு இருக்கேன், சீக்கிரமா வந்துடுறன்ற மாதிரி இவங்க இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஹீரோயினை நமக்கு காட்டுறாங்க. இவங்களுமே சம்பத்தை பாத்தீங்களான்ற மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டயே கேட்டுட்டு இருக்காங்க. நான் பார்த்தேன்ற மாதிரி ஒரு பொண்ணு கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி பாஸ்ட்ல நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. சிந்துக்கு அம்மா சாப்பாடு ஊட்டி விடலான்னு நினைக்கிறாங்க. ஆனா இவ சாப்பாடை வாங்காம ஓடி போய்கிட்டே இருக்கா. அங்க போகாத, அங்க பூகிமேன் இருக்கான், நீ போனா உன்னை கடிச்சு சாப்பிட்டுருவான் அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்றாங்க. என்னமா சொல்றீங்க, அப்ப பூகிமேன்லாம் உண்மைதானா அப்படின்ற மாதிரி பொண்ணு கேக்குறா. ஆமா, நீ ஒழுங்கா சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, அவன் போயிடுவான்ற மாதிரிலாம் அம்மா சொல்றாங்க. சரின்ற மாதிரி இந்த பொண்ணுமே சாப்பிடலாம் ஆரம்பிக்கிறா. சிந்துவை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்வின் சிஸ்டர் இருக்கா. அவ பேரு இந்து அப்படின்றது. பக்கத்துல புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கான்னு தெரிஞ்சோன்னா இவங்க ரெண்டு பேருமே பாக்குறதுக்காக வராங்க. அந்த பொண்ணோட பேரு பானுன்றது தெரிய வருது. நாங்க ரெண்டு பேருமே பக்கத்து வீட்டுல தான் இருக்கோம், இதுக்கப்புறம் நம்ம மூணு பேருமே ஃப்ரெண்ட்ஸ்ன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பானுவும் சரின்ற மாதிரி இவங்க கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிடுறா. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி விளையாடலான்ற மாதிரி முடிவு பண்றாங்க. பிரசன்ட்ல ஹீரோயின் ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி இருப்பாங்க. துணி கடையில் தான் அந்த ஃப்ரெண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பேர் தான் பானுவா இருக்கும். இவங்க ரெண்டு பேருமே ஷாப்பிங் பண்றதுக்காக துணி கடைக்குள்ள வந்துடுறாங்க. மாத்தி மாத்தி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி ட்ரெஸ் ஹீரோயின் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கும் போது ஊடி போட்டு ஒரு நபர் கிராஸ் பண்ணி போறாரு. அவரை பார்த்ததுக்கு அப்புறம் மட்டும் இவங்க செம்மையா பயப்படுறாங்க. இப்ப அவரையே கவனிச்சிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் பானு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்ற மாதிரி இவங்களுமே பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப தேவையான ட்ரெஸ் எல்லாம் வாங்கிடுறாங்க. கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே வெளியே வந்துடுறாங்க. பானு இருக்கா பாத்தீங்களா, கார்ல ஏறி உட்காந்துடுறா. இவங்களுமே வாங்கின பொருளை பின்னாடி வைக்கலான்ற மாதிரி டிக்கியை ஓபன் பண்ணி வைக்க பாக்குறாங்க. உள்ள பார்த்தா ஒரு பாடி இருக்கிறது தெரிய வருது. இவங்க பார்த்து பயத்துல கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப பக்கத்துல இருந்து செக்யூரிட்டியும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டுக்கிட்டே பக்கத்துல வராது. இவங்களுமே அங்க பாருங்கன்ற மாதிரிலாம் காட்டிட்டு இருக்காங்க. செக்யூரிட்டி பார்க்கும்போது அந்த இடத்துல பாடிலாம் இல்ல, ஒரே ஒரு சின்ன பூச்சி தான் இருக்கு. என்னம்மா, இந்த பூச்சியை பார்த்து தான் பயந்து கத்துனியா, தேவையில்லாம என்ன வேற அங்க இருந்து வர வச்சிட்டு அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே அவர் கிளம்பிடுறாரு. இப்ப இவங்க முழிச்சு பார்க்கும்போது பூச்சி மட்டும் தான் இருக்கு, பாடியை காணோம். பாடி எங்க போச்சுன்னு யோசிக்கிறாங்க. சரி வண்டி எடுத்துட்டு கிளம்புவோன்ற மாதிரி வேகமா இவங்க வண்டியில ஏறுறதுக்காக வராங்க. பானு இருக்கல்ல, ஏன் வரதுக்கு இவ்வளவு லேட்டுன்னு கேக்குறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே காரை ஸ்டார்ட் பண்றதுக்காக வராங்க. அப்பன்னு பார்த்து ஊடி போட்டவன் இவங்க காருக்கு பின்னாடி போயிட்டு இருக்கான். இவங்க பயந்து கத்தலாம் செய்யறாங்க. பானுவும் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறா. ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இங்கதான் ஃபியர்னு படத்தோட டைட்டிலேயே போடுறாங்க. பானுவை வீட்டுல டிராப் பண்ணிட்டு இவங்களுமே வீடு வந்து சேர்றாங்க. இப்ப பின்னாடி இருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யாரோ முதுகுல கைய வைக்கிறாங்க. இவங்க ஷாக்கான மாதிரி திரும்புறாங்க. டெலிவரி பாய் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. சாரி மேடம், பயம்புத்திட்டனா, லெட்டர் வந்திருக்கு, தரதுக்காக தான் வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டாரு.
இவங்களுமே லெட்டரை வாங்கிட்டு வேகமா வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. ஹீரோயின் பேரு சிந்து, அவங்க அக்கா பேரு இந்துன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். இப்ப சின்ன வயசு கதையை நமக்கு காட்டுறாங்க. எல்லா பசங்களையும் சேர்த்து கண்ணம்பூச்சி விளையாடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப எல்லா பசங்களும் சேர்ந்த மாதிரி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பையன் தான் கண்ணை மூடுறான், எல்லாருமே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த மாதிரி சிந்துவும் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்காங்க. அப்படி ஒளிஞ்சிருக்க இடத்துல அந்த பூகிமேன் வர மாதிரிலாம் இவங்களுக்கு தெரியுது. இவங்க ரொம்ப பயப்படுறாங்க. வேற இடத்த பார்த்து ஓடணும்ன்ற மாதிரி ஓடுறாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க ஓடிட்டு இருக்காங்க. கொஞ்சோண்டு சாப்பாடு மட்டும் சாப்பிடுன்ற மாதிரி வேலைக்காரங்க இருக்காங்கல்ல, துரத்தி துரத்தி சாப்பாடு எல்லாம் ஊட்டிட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுல இருக்க ஹீரோயினை காட்டுறாங்க. கொஞ்சம் டயர்டா இருக்காங்க. சோஃபால சாஞ்ச மாதிரி கண்ணை மூடிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு நடமாட்டம் தெரியுது. வீட்டுக்குள்ள யாருன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. பதிலே வரமாட்டேங்குது. இவங்க கொஞ்சம் பயந்துடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பி வந்து சோஃபால உட்காடுறாங்க. இப்ப சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறாங்க. இவங்களுக்கு சம்பத்துன்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பாய் ஃப்ரெண்டு வேலை விஷயமா வெளியூருக்கு போக போறன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. என்னை விட்டுட்டு வெளியூருக்கு போக போறியா? அப்படிலாம் ஒன்னும் போக தேவையில்ல, நீ இங்கேயே இருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வெறும் 1 மாசம் தான், நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு கேட்டிருப்பாரு. அதனாலதான் இவங்க சரின்ற மாதிரி அனுப்பி வச்சிருப்பாங்க. அவர் போய் ரொம்ப நாள் ஆயும் வராம இருக்காரு போல. சரி கால் பண்ணி பாப்போன்ற மாதிரி கால் பண்றாங்க. பார்த்தா அவருக்கு காலும் போக மாட்டேங்குது. இதை நினைச்சு இவங்க பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இவங்களுக்கு ஒரு அக்கா இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவங்க போட்டோவெல்லாம் எடுத்து பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப திரும்பி பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்த மாதிரி டிவில பேய் படம் பார்த்துட்டு இருக்காங்க. சிந்துவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பயந்த சுபாவம் உடையவங்களா இருப்பாங்க. அக்கா இந்த மாதிரி பேய் படம்லாம் பார்க்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆனா இந்து இருக்காங்கல்ல, அப்படிதான் பார்ப்பேன், நீ அம்மா அப்பா கிட்ட இதை பத்தி எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றா. சரின்ற மாதிரி சிந்து ஏத்துக்கிறா. போக போக பயம்புத்துற மாதிரிலாம் சீன் நிறைய வருது. இந்த சிந்து பயத்துல லைட்டா கத்த ஆரம்பிச்சிடுறா. இந்த விஷயம்லாம் அப்பாக்கு கேட்டுருது. பொண்ணு எதையோ பார்த்து பயந்துட்டா போல, என்ன எதுன்னு பார்க்கணுன்ற மாதிரி அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்பதான் பேய் படம் பார்த்திருக்கிறது அப்பாக்கு தெரிய வருது. பயம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்காக பேய் படம்லாம் பாக்குற, வந்து படுன்ற மாதிரி பொண்ணை படுக்க வச்சிட்டு இருக்காரு. அப்பா படுக்கிறதுக்காக கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்ப பொண்ணும் பூகி மேன்லாம் இருக்கானா அப்படின்ற மாதிரி கேட்கிறா. அம்மா தான் இந்த மாதிரி சொல்லி வச்சிருக்காங்கன்னு அப்பாவுக்கு புரியுது. அந்த மாதிரிலாம் யாருமே கிடையாதுமா, நீ தேவையில்லாம பயப்படாத, நிம்மதியா படுத்து தூங்குன்ற மாதிரி அப்பாவும் தூங்க வச்சுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப பிரசன்ட்ல ஹீரோயினுக்கு வெளியே இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்டுன்னு பாக்குறதுக்காக இவங்களுமே கதவை திறந்து வெளியே வராங்க. அந்த இடத்துல பார்த்தா யாரையும் காணோம். யாரும் இல்லன்ற மாதிரி திரும்பி இவங்க வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. தண்ணி தாகம் எடுக்குது. இவங்களுமே தண்ணியை மோந்து குடிச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா யாரோ பின்னாடி நடக்கிற மாதிரி இவங்களுக்கு தெரியுது. அப்படி நடந்துட்டு இருக்கவன் பக்கத்துல வந்து இவங்க முதுகுலயே கைய வைக்கிறான். இவங்க ஷாக் ஆன மாதிரி சட்டுன்னு திரும்புறாங்க. அப்படி திரும்பி பார்த்தா இவங்க ஆன்ட்டி தான் கைய வச்சிருப்பாங்க. என்னாச்சு, ஏன் பயந்தன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இல்ல, வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு நடமாட்டம் தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நம்ம வீட்டுக்குள்ள நம்மளை தாண்டி யாருமா வருவா, நீ தேவையில்லாம பயப்படாத, போய் ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி அங்கிள் சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. சிந்துவை பொறுத்த வரைக்கும் டியூஷன் படிப்பாங்க. கூட உட்காந்து இருக்க பொண்ணு இருக்கால, எனக்கு ஒரு பையன் ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கான்ற மாதிரிலாம் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் புதுசா 2 பசங்க சேர்றதுக்காக வந்திருக்காங்க. அதுல ஒருத்தன் தான் சம்பத்து. இவங்களுக்கு பக்கத்துல தான் வந்து உட்காடுறான். உன் பேர் என்னன்ற மாதிரிலாம் இவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஜாலியா அந்த பையன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்ப டியூஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க. சிந்து இருக்கால, எனக்கு புதுசா சம்பத்துன்னு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கான்ற மாதிரிலாம் இந்து கிட்ட சொல்லிட்டு இருக்கா. சின்ன வயசுல இருந்து பேசி பேசி தான் இவங்க 2 பேர் லவ்வர்ஸா மாறி இருக்காங்க போல. அவர் இருக்காரு பாத்தீங்களா, சர்ப்ரைஸா கூட்டு வந்து ஒரு வீடை காட்டுறாரு. இந்த வீட்டுல தான் நம்ம சேர்ந்து வாழ போறோம்ன்ற மாதிரி சொல்றாரு. இதனால இவங்களுமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அவரை கட்டிலாம் புடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப பாஸ்ட்ல இவங்க 2 பேர் சேர்ந்து விளையாடலாம் செஞ்சாங்க பாத்தீங்களா, அந்த விஷயத்தெல்லாம் நமக்கு ஒரு சாங் மாதிரி காட்டுறாங்க. அதே மாதிரி பிரசன்ட்ல இவங்க சேர்ந்து நிறைய டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அதையும் நமக்கு சாங்கா கனெக்ட் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஹீரோயின் எதையோ நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. சம்பத் இன்னும் வரலன்ற மாதிரி தான் அழுதுட்டு இருக்காங்க. என்னதான் கதைன்றது இப்ப கொஞ்சம் குழப்பமா இருக்கும். போக போக உங்களுக்கே என்ன நடக்குது அப்படின்றது புரிஞ்சிடும். வீட்டுல ஒரு ஹீரோயினை காட்டுவாங்கல்ல, அவங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஊடி போட்டு ஒரு நபர் வரான். அவன் கையில ஒரு ஷார்ப்பான கத்தி இருக்கு. பக்கத்துல வந்தவன் இருக்கான் பாத்தீங்களா, இவங்களை குத்துறதுக்காக எல்லாம் வந்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து இவங்க கண் முழிச்சிடுறாங்க. அவன் கிட்ட இருந்து தப்பிக்கணும்ன்ற மாதிரி ஓட பாக்குறாங்க. பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஹீரோயினை நமக்கு காட்டுறாங்க. அவங்க முடிச்சோன்னா ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஹீரோயினை நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோயினோ ரூம்குள்ள யாரோ இருக்க மாதிரி இருக்கு, கதவை தரங்கன்ற மாதிரிலாம் கத்துறாங்க. யாருமே கண்டுக்க மாட்டாங்க. வேற வழி இல்லாம இவங்களும் போய் படுத்துறாங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. சிந்துவும் காலையில கண் முழிச்சிடுறாங்க. இப்ப அக்கா இந்துவை பார்க்கலான்ற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. அக்கா இந்து இருக்காங்கல்ல, வேற ஒரு பொண்ணு கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. என் தங்கச்சி எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல, எதை பார்த்தாலும் பயந்துகிட்டே இருக்கா, எனக்கு சுத்தமா அவ கூட பேச கூட விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற சிந்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பதான் பானுவும் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கிறா. என் அக்காக்கு என்ன பிடிக்கவே இல்ல, என் அக்கா என்னை பத்தி இப்படிலாம் பேசுறா, எனக்கு கவலையா இருக்குன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா.
அதான் ஃப்ரெண்டா நான் இருக்கேன்ல, உனக்கு என்ன கவலை வந்தாலும் சரி என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஃப்ரெண்டு சொல்றாங்க. இப்ப வீட்டுல இருக்க ஈரினை காட்டுறாங்க. திடீர்னு கையை வச்சு யாரோ இவங்களோட கண்ணை மறைக்கிறாங்க. இவங்களுமே சம்பத்து தானே அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆனா பானு தான் கையை வச்சு மறைச்சிருப்பாங்க. இப்ப பானுவோட முகம் சோகமா மாறிடுது. எப்ப பாரு சம்பத்தை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்க, முன்ன மாதிரி என் கூட டைமே ஸ்பெண்ட் பண்றது இல்ல, எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்படிலாம் இல்ல, உன் கூடயும் நான் டைமை ஸ்பெண்ட் பண்றேன், எங்க போலாம் சொல்லு, நம்ம போலான்ற மாதிரிலாம் சிந்து சொல்றாங்க. பானுவும் ஷாப்பிங் மாதிரி எங்கேயாவது வெளியே போலான்ற மாதிரி சொல்றா. இப்போ ஒரு மார்க்கெட்டுக்கு ரெண்டு பேருமே வந்துடுறாங்க. அங்க இருக்க பொருள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போதுதான் ஈரின் அந்த ஊடி போட்ட நபரை கவனிக்கிறாங்க. அவரை பார்த்தோன்னே இவங்களுக்கு பயம் வந்துருது. இவங்களையே தான் பார்த்துட்டு இருக்காரு, இவங்களை நோக்கி பொறுமையா வந்துட்டு இருக்காரு. இவங்க அதை ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வந்த நபர் இருக்கார்ல, சட்டுன்னு இவங்க முதுகுல கைய வைக்கிறது. பயத்துல இருக்க சிந்து இருக்காங்கல்ல, ஒரு பொருளை வச்சு அந்த நபரோட மண்டிலேயே அடிச்சிடுறாங்க. ஆனா இவங்க அடிக்கும் போது வேற ஒருத்தன் கைய வச்ச மாதிரி இருக்கு. எதுக்காக அவரை போய் அடிச்ச, வா கிளம்பலான்ற மாதிரி பானுவும் வேகமா இங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்த காட்டுறாங்க. சிந்துவும் பாத்ரூம் போறதுக்காக வராங்க. அங்க இருக்க லைட் சரியா ஒர்க் ஆக மாட்டேங்குது. இவங்க பயந்துகிட்டே தான் பாத்ரூம் போயிட்டு இருக்காங்க. இப்ப வெளியே போலான்னு நினைக்கும் போது உள்ள சட்டுன்னு ஒரு பொண்ணு நுழையிறா. இப்ப பயத்துல இவங்க ஒரு கட்டியை வச்சு அந்த பொண்ணை அடிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. அந்த பொண்ணுமே பயந்த மாதிரி இங்க இருந்து அழுதுகிட்டே ஓடிடுறா. இப்ப பிரின்சிபல் இருக்காரு பாத்தீங்களா, சிந்துவோட அப்பாவை கூப்பிட்டு பேசுறாரு. அதாவது சிந்து எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறாங்கல்ல, அப்படி பயந்து சிலரை காயப்படுத்துறாங்க. இதுக்கப்புறம் இந்த ஸ்கூல்ல வச்சுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு. ப்ளீஸ் சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் அப்பா பேசி பாக்குறாரு. இல்ல சார், இதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது, நீங்க கூட்டு போங்கன்ற மாதிரி பிரின்சிபல் சொல்றாரு. வேற வழியே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்பாவும் பொண்ணை கூட்டு போறாரு. வீட்டுல இருக்க ஈரின் இருக்காங்கல்ல, இவங்களோட அக்காவை பாக்குறதுக்காக வேற ஒரு வீட்டுக்கு வராங்க. அக்கா வேற வீட்லயும் தங்கச்சி வேற வீட்லயும் இருக்காங்க போல. இப்ப அக்கா கிட்ட சம்பத்தை பாத்தீங்களா, சம்பத் இங்க வந்தானா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதுக்கு அக்கா இருக்காங்கல்ல, சம்பத்தை தான் என் கூட பேசவே நீ விட மாட்டல்ல, அப்புறம் எப்படி சம்பத் என்கிட்ட பேசுறதுக்காக வருவான், இங்கெல்லாம் வரல, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி அக்கா சொல்றாங்க. அக்கா, நான் பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காத, சம்பத்து ரொம்ப நாளா வீட்டுக்கு வரல, உனக்கு ஏதாவது தெரியுமா சொல்லுன்ற மாதிரிலாம் தங்கச்சி கேக்குறாங்க. அதான் தெரியாதுன்னு சொல்றேன்ல, என் டைமை வேஸ்ட் பண்ணாத, கிளம்புன்ற மாதிரி அக்கா கோவமா சொல்றாங்க. இப்ப தங்கச்சி ரொம்ப ஃபீல் பண்றா. இப்ப அழுதுகிட்டே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. இப்பதான் அக்காக்கும் தங்கச்சிக்கும் என்ன பிரச்சனைன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா தங்கச்சி சம்பத்தை பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. சம்பத்தை அக்கா கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. இத பாக்குறவங்களுக்கு ரொம்ப பொசசிவா இருக்கு. ஏற்கனவே நீங்க ரெண்டு பேரும் பேசி கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, நீ எதுக்காக வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு இருக்க, கிளம்புன்ற மாதிரி அக்கா கிட்ட மூஞ்ச காட்டுறாங்க. இதனால சம்பத்துமே டென்ஷன் ஆகுறாரு. நீ ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட கோவப்படுறாரு. இப்ப ஹாஸ்பிட்டல்ல ஈரினுக்கு ஊசி போடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஈரின் அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்க ஊசி போட்டு படுக்க வச்சிடுறாங்க. இப்ப வீட்டுல இருக்க ஈரினை காட்டுறாங்க. ஈரின் தூங்கிட்டு இருக்கும் போது 2-3 ஆட்கள் சேர்ந்த மாதிரி இவங்களை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஈரின் உசாராய் அங்க இருந்து தப்பிக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்றாங்க. ஆனா அவனுங்க இருக்காங்கல்ல, ஒரு ஸ்டேஜ்ல இவங்களை லாக் பண்ணி இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல இருக்க பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. இவங்களை மயக்கமாக்கி ஒரு சேர்ல தான் கட்டி போட்டிருக்காங்க. இப்ப டாக்டருமே இந்த பொண்ணை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. சிந்து, இப்ப நீ பெட்டரா ஃபீல் பண்றியான்ற மாதிரி டாக்டர் கேக்குறாரு. நான் பெட்டரா தான் ஃபீல் பண்றேன், என் சம்பத் எங்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நான் உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது, சம்பத்னு ஒரு கேரக்டரே கிடையாது, நீயா தான் இமேஜின் பண்ற, அதை விட்டு வெளியே வான்ற மாதிரி சொல்றாரு. இல்ல, சம்பத் இருக்கான், சம்பத் எங்கன்ற மாதிரி இவங்க திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க. டாக்டருமே ஒரு ஸ்டேஜ்ல டென்ஷன் ஆயிடுறாரு. ஆன் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஆன் பண்ணோன்னே இவங்களுக்கு பயங்கரமா ஷாக்லாம் அடிச்சிட்டு இருக்கு. வீட்டுல இருக்க ஈரினை நமக்கு காட்டுறாங்க. சொன்ன நாளுக்குள்ள சம்பத்து திரும்பி வரல, அதனால போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்றதுக்காக தான் வந்திருக்காங்க. என் சம்பத் எங்க இருக்கான்றதை கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க கிட்ட கொஞ்சம் தப்பாலாம் பேசிட்டு இருக்காரு. இவங்க கோவப்பட்டு பேசவே இன்ஸ்பெக்டர் டென்ஷன் ஆயிடுறாரு. இந்த பொண்ணை செல்லுக்குள்ள போட்டு லாக் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கசின்ஸால எதுவுமே பண்ண முடியல. கசின்ஸும் அங்கிள் ஆண்டியை கூட்டு வரலான்ற மாதிரி இங்க இருந்து வேகமா கிளம்புறாங்க. அதுக்குள்ள ஈரினை செல்லுல போட்டு லாக் பண்ணிடுறாங்க. ஈரினுக்கு தனியா இருக்கிறது ரொம்ப பயம் போல. இப்ப செல்லுக்குள்ள தனியா இருக்கிறதுக்கு பயந்துட்டு இருக்காங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. அப்பாவும் அம்மாவும் சிந்து மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க. ஏன்னா இவங்க பயப்படுறதுனால தான் அந்த ஸ்கூலை விட்டே நிறுத்தி இருப்பாங்க. நீ இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் பயந்துகிட்டே இருந்தா என்னதான் அர்த்தம், நீ கொஞ்சம் தைரியமா இருக்கணும், இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பயப்படாது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவமா கண்டிக்கிறாங்க. இதை நினைச்சு சிந்து பயங்கரமா ஃபீல் பண்றா. என் பேரண்ட்ஸே என்ன திட்டாங்க, என் அக்காவும் எப்ப பாரு கோவப்பட்டுக்கிட்டே இருக்கா, எனக்கு ரொம்ப கவலையா இருக்குன்ற மாதிரிலாம் புலம்புறா. நீ எதை நினைச்சும் கவலைப்படாத, நான் தான் உனக்கு துணையா இருக்கலன்ற மாதிரி பானு சொல்றாங்க. இப்ப அங்குலும் ஆன்ட்டியும் சேர்ந்த மாதிரி ஈரினை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. எங்க கிட்ட சொல்லாம நீ மட்டும் எதுக்குமா தனியா ஸ்டேஷனுக்கு போன, போலீஸ் எப்பவுமே அப்படிதான் நடந்துப்பாங்க, நீ சம்பத்தை நினைச்சு கவலைப்படாத, சம்பத்து சீக்கிரமா வந்துருவான், நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரிலாம் அங்கிள் சொல்றாரு. இவங்களுமே மாடிக்கு வந்து இவங்க ரூம்ல ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு பிளாஷ்பேக்க நமக்கு காட்டுறாங்க. சிந்துவும் சம்பத்தை பார்க்கிறதுக்காக வெளியே வந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க சம்பத் இருக்காருல, சரி நான் அப்புறமா கால் பண்றேன்ற மாதிரி காலை கட் பண்றாரு. இதை பாக்குற இவங்களுக்கு டவுட் வந்துருது.
அது ஏன் நான் வந்தோன்னு மட்டும் காலை கட் பண்ணிட்டேன், போன்ல யார் பேசினது அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. நீ எப்ப பாரு எதுக்காக என்ன சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்க, எனக்கு லைஃப்ல நீ மட்டும் தான் முக்கியம், வேற யாருமே முக்கியம் கிடையாது, அதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சம்பத்து சொல்லிட்டாரு. சாரி நான் கொஞ்சம் பொசசிவ் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சம்பத்தும் ஆறுதல்லாம் சொல்றாரு. சிந்துவை ஸ்கூல்ல இருந்தே தூக்கிட்டாங்கல்ல, அதனால டியூஷனும் போகாம வீட்டுல தான் உட்காந்துட்டு இருக்கா. ஒருவேளை இந்து சம்பத்து கிட்ட க்ளோஸ் ஆயிட்டா என்ன பண்றது, அதனால நம்ம டியூஷனுக்காவது போகணும் அப்படின்ற மாதிரிலாம் இவ பயங்கரமா யோசிக்கிறா. இப்ப அம்மா கிட்ட வந்து நான் டியூஷனாவது போறேன்ற மாதிரிலாம் கேட்கிறா. சரி போயிட்டு வா அப்படின்ற மாதிரி அம்மாவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இப்ப சிந்துவும் டியூஷனுக்கு வரா. பார்த்தா இந்துவும் அவனும் ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருக்காங்க. நம்ம வராத இந்த கொஞ்ச நாள்ல அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆயிட்டாங்க போல அப்படின்ற மாதிரி இவ பயங்கரமா கோவப்படுறா. நான் போகாத கொஞ்ச நாள்ல என்னோட அக்காவும் சம்பத்தும் க்ளோஸ் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவ பானு கிட்ட புலம்பிட்டு இருக்கா. அப்ப அம்மா இருக்காங்கல்ல, சாப்பாடு ரெடி சாப்பிடுறதுக்காக வான்ற மாதிரி சொல்றாங்க. சரி வரேன்ற மாதிரி இவளுமே ஏத்துக்கிறா. அப்படியே கட் பண்ணி வீட்டுல இருக்க ஈரனை நமக்கு காட்டுறாங்க. சம்பத் இன்னும் திரும்பி வரல, அதை நினைச்சு இவங்க பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. சம்பத்துக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது, சம்பத் வந்துடணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. வெத்தலையில மைய போட்டெல்லாம் கண்டுபிடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சாமியாருக்கு கால் பண்ணி இவங்க வர சொல்லிடுறாங்க. அந்த சாமியாரும் பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. வந்து நடுவுல உட்காருமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே நடுவுல போய் உட்காடுறாங்க. சம்பத் எங்கன்ற மாதிரிலாம் அவங்க தேடிட்டு இருக்காங்க. இது நடந்துட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு ஒரு அங்கிள் வந்துடுறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் இவங்களோட சித்தப்பாவா இருப்பாரு. என்னமா பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் பண்றதுனால எதுவுமே மாறாது, நீ தேடுனாதான் சம்பத்து கிடைப்பான், இந்த மாதிரிலாம் பண்ணா கிடைக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஈரினை காட்டுறாங்க. ஒரு லேடி இருக்காங்கல்ல, நீ இந்த இடத்துல உட்காருன்ற மாதிரி ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு போயிடுறாங்க. இப்ப வீட்டுல இருக்க ஈரினை நமக்கு காட்டுறாங்க. இவங்க உட்காந்துட்டு இருக்கும் போது காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. இவங்களுமே வாசல் கிட்ட வந்து கதவை திறக்கிறாங்க. பார்த்தா இவங்க அப்பா அம்மா தான் வந்திருக்காங்க. இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பா அம்மா நிறைய பலகாரம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப கசின்ஸும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பலகாரத்தெல்லாம் வாங்கி சாப்பிடுறாங்க. சரி நாங்க போறோம்ன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்பாவும் அம்மாவும் கொஞ்ச நேரம் பொண்ணு கிட்ட ஜாலியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சரிம்மா நாங்க கிளம்புறோம்ன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக அக்கா வரல, அக்கா இன்னும் என் மேல கோவமா இருக்காளா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அதுக்கு பேரண்ட்ஸ் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. லைட்டா ஃபீல் பண்ணிக்கிட்டே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அக்காக்கும் தங்கச்சிக்கும் பெருசா என்ன பிரச்சனைன்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப சிந்து சோகமா உட்காந்துருக்கிறத கசின்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. சம்பத் எதனால இன்னும் வராம இருக்கான், அவனுக்கும் உனக்கும் ஏதாவது பிரச்சனை வந்ததா அப்படின்ற மாதிரி கசின்ஸ் கேக்குறாங்க. இவங்களுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அதை பத்தி எல்லாம் கசின்ஸ் கிட்ட இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போதுதான் சம்பத் இருக்கார்ல, ஒரு பொண்ணு கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப இவங்களுமே எக்ஸசைஸ் பண்றதை விட்டுட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க வந்தோன்னு மட்டும் அந்த பொண்ணு கிட்ட பேசுறத நிறுத்திடுறாரு. யார் அந்த பொண்ணு, எதுக்காக பேசிட்டு இருக்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சும்மா ஜென்ரலா தான் பேசிட்டு இருக்கன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. நீ மத்த பொண்ணுங்க கிட்ட பேசுறது எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல, அப்படி இருந்தும் எதுக்காக பேசுறன்ற மாதிரி கோவப்படுறாங்க. நீ எதுக்கு எடுத்தாலும் இந்த மாதிரி கோவப்பட்டுட்டு இருந்தா ஒன்ன எனக்கு பிடிக்காம போயிடும்ன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவங்களுமே சாரி சாரின்ற மாதிரி மன்னிப்புலாம் கேட்கறாங்க. சரி விடு, நான் பெருசா எத்துக்கலன்ற மாதிரி இங்க இருந்து கூட்டு போறாரு. அவர் லைட்டா கோவப்பட்டார்ல, அதனால கூட வராம இருக்கலாம், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ கவலைப்படாதம்மா, சம்பத்துக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அவர் சீக்கிரமா வந்துருவாரு, நீ படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி அங்கிளும் ஆன்ட்டியும் சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவங்களுமே உள்ள எந்திரிச்சு போயிட்டு இருக்காங்க. பார்த்தா தாத்தா எதிர வந்து நிக்கிறாரு. தாத்தா நீங்க எப்ப வந்தீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. உன்னை பாக்குறதுக்காக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன்னு சொல்லிட்டாரு. இவங்களுமே தாத்தாவை கட்டி பிடிச்சிடுறாங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்த நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்து இருக்கா பாத்தீங்களா, நான் சம்பத்து கூட சேர்ந்து படிக்க போறேன்ற மாதிரி பார்க்குக்கு கிளம்பி போறா. ஃபாலோ பண்ணி போனோன்ற மாதிரி சிந்துவும் பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டே படிக்கிறாங்கல்ல, இதெல்லாம் சுத்தமா சிந்துக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்ப சிந்துவும் சட்டுன்னு பக்கத்துல வந்துடுறாங்க. முதல்ல நீ எனக்கு தானே ஃப்ரெண்டான, இப்ப எதுக்காக என்னோட அக்கா கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி சொல்றா. ஏன் பேசுறதுல என்னாச்சு, உன் அக்காவும் எனக்கு ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி சம்பத்து சொல்றான். இல்ல இல்ல, நீ எனக்கு மட்டும் தான் ஃப்ரெண்டா இருக்கணும், என் அக்காக்கெல்லாம் ஃப்ரெண்டா இருக்க கூடாதுன்ற மாதிரி சொல்றா. ஒரு ஸ்டேஜ்ல கோவப்பட்டு அக்காவை பிடிச்சி தள்ளி விடுறா. அக்கா ஏடகூடமா கீழே விழுந்துடுறாங்க. தலையில இருந்து ரத்தம் வருது. இதெல்லாம் கனவா ஈரனுக்கு வருது போல. ஈரன் சட்டுன்னு கனவுல இருந்து முழிச்சிடுறாங்க. இப்ப வீட்டுக்குள்ள யாரோ இருக்க மாதிரி உங்களுக்கு தோணுது. திடீர்னு பார்த்தா 2-3 பேர் இவங்களை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல நமக்கு காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல 2-3 ஆட்கள் சேர்ந்த மாதிரி இவங்களை பிடிக்கிறாங்க. இப்ப பிடிச்சவங்க ஒரு ஊசியை போடுறாங்க. ஊசியை போட்டு இவங்க ரொம்ப வயலண்டா நடந்துட்டு இருக்காங்க. டாக்டர் சிந்து ரொம்ப வயலண்டா நடந்துட்டு இருக்கா, நீங்க சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி நர்ஸ் சொல்றாங்க. நான் வரேன்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க.
இப்ப சிந்து இருக்காங்கல்ல, கண் முழிச்சு வெளியே வராங்க. பார்த்தா இந்து கட்டு போட்டு உக்காந்துட்டு இருக்கிறது தெரிய வருது. அக்கா சாரிக்கா, நான் வேணும்ட்டே பண்ணல, தெரியாம தான் தள்ளிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. ஆனா இந்து செம்ம கோவத்துல இருக்காங்க போல, பேசாம எந்திரிச்சு போறாங்க. என்னோட அக்கா சம்பத்தி கிட்ட பேசுறதுனால புடிச்சு தள்ளி விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு பானு கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் அம்மாவும் இந்த இடத்துக்கு வராங்க. இவங்க 2 பேர் பேசிக்கிறத அம்மாவும் கேக்குறாங்க. சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. டாக்டர் வரும்போது ஈரின சேர்ல தான் கட்டி உட்கார வச்சிருக்காங்க. இப்ப டாக்டரும் பேச ஆரம்பிக்கிறாரு. சம்பத்துன்னு யாருமே கிடையாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, அதை விட்டு வெளியே வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல சம்பத் இருக்கான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சம்பத் இல்ல, நான் எல்லாத்தையும் உனக்கு புரிய வைக்கிறேன், இப்பயாவது புரிஞ்சுக்கோ, பல வாட்டி இதை வாங்கிட்ட சொல்லிட்டேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் எல்லா விஷயத்தையும் நமக்கு புரிய வைக்கிறாங்க. அப்பா அம்மா இருக்காங்கல்ல, சிந்துவை இந்த டாக்டரை பார்க்க வைக்கிறதுக்காக கூட்டு வந்துடுறாங்க. டாக்டரும் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. என்ன பிரச்சனைனே நீங்க தான் சொல்லணும், எங்களுக்கு ஒண்ணுமே புரியலன்ற மாதிரி பேரண்ட்ஸ் சொல்றாங்க. இவருமே சிந்து ரூம்குள்ள வாமான்ற மாதிரி கூட்டு வந்துடுறாரு. இப்ப சிந்துவை ஹிப்னடைஸ் பண்ணிடுறாரு. உன் வாழ்க்கையில நடந்ததை பத்திலாம் எனக்கு சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுமே எல்லா ஈவெண்ட்டை பத்தியும் சொல்றாங்க. அதாவது சம்பத்தை பிடிக்கும்ன்றத பத்தி சொல்றாங்க, அக்கா மேல கோவப்பட்டதை பத்தி சொல்றாங்க. உன் கூட இருக்க எல்லாரையும் அறிமுகப்பத்து அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இவதான் என்னோட அக்கா இந்து, இது என்னோட ஃப்ரெண்டு சம்பத்து, இது என்னோட ஃப்ரெண்டு பானு, இவங்க தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. சரிமா நீ வெளியே போய் உட்காருன்ற மாதிரி அனுப்பிடுறாரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க பேரண்ட்ஸே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. உண்மையில சிந்து மட்டும் தான் அந்த இடத்துல இருந்திருப்பா, எல்லாமே அவளோட கற்பனையா இருந்திருக்கும். எப்படி டாக்டர் இதெல்லாம் நடக்குது, எங்களுக்கு ஒண்ணுமே புரியலன்ற மாதிரி பேரண்ட்ஸ் சொல்றாங்க. கண்டிப்பா இதுக்கு ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இருக்கும், அந்த ட்ரிகர் பாயிண்ட் என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கன்னு கேக்குறாரு. இவங்களுமே யோசிச்சு ஒரு விஷயத்த சொல்றாங்க. சிந்துவோட அம்மாக்கு ரெட்டை குழந்தை தான் பிறந்திருக்கும். ஆனா பிறந்த கொஞ்ச நேரத்திலே அந்த குழந்தை இறந்து போயிருக்கும். அந்த போட்டோவை மட்டும் இவங்க ஃப்ரேம் பண்ணி வீட்டுல வச்சிருப்பாங்க. அதை இந்த சின்ன பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. மாமா கிட்ட இது யாருன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. மாமாவை தான் இவ டெலிவரி பாய் மாதிரிலாம் கற்பனை பண்ணிருப்பா. அம்மாவும் எப்படி சொல்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. இது உன்னோட அக்கா, சாமி கிட்ட போயிட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி சமாளிக்கிறாங்க. அதே மாதிரி சிந்துவை பொறுத்த வரைக்கும் தாத்தானா ரொம்ப பிடிக்கும். என்னோட அப்பா எப்பவுமே விளையாட்டு காமிச்சு விளையாடிட்டு இருப்பாரு. ஆனா ஒரு நாள் அவ முன்னாடியே வலிக்கு விழுந்து இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. தாத்தா கண் முன்னாடியே இறந்து போயிட்டார்ல, அதை பார்த்து இந்த பொண்ணு பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பா. அடுத்த கொஞ்ச நாள் ஜுரம் வந்து பயங்கரமா கஷ்டப்பட்டிருப்பா. இதை பத்திலாம் சிந்துவோட அப்பா சொல்லிட்டு இருக்காரு. டாக்டர் இருக்காருல்ல, பொண்ணுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இவளுக்கு இயல்பாவே பயந்த சுபாவம் இருக்கு, நீங்க வேற சின்ன வயசுல தேவையில்லாத கதையெல்லாம் சொல்லி இன்னும் பயம்புத்தி இருக்கீங்கன்னு சொல்லிட்டாரு. நீங்க தானே அந்த பூகி மேனை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கீங்கன்ற மாதிரி ஒய்ஃபை பார்த்து கேட்கிறாரு. அம்மா ஒரு வேலையை முடிக்கிறதுக்காக பூகி மேன் பயம்புத்துவாங்க. இது இந்த பொண்ணோட ஆள் மனதுல நல்லா பதிஞ்சிரும். பூகி மேனை நினைச்சு அடிக்கடி பயப்படுவா. ஊடி போட்ட நபர் தான் பூகி மேனு. நான் தான் உன்னோட அக்கா இந்துன்ற மாதிரி ஒரு பொண்ணு கற்பனையில தெரியுறா. அக்கா நீ சாமி கிட்ட இருந்து வந்துட்டியா அப்படின்ற மாதிரி சிந்துவும் பேச ஆரம்பிச்சிடுறா. இவளுக்கு அக்கா இருக்கிறதா இவளே இமேஜின் பண்ணிக்கிறா. அதே மாதிரி பானுன்னு ஒரு பொண்ணு கிட்ட ஃப்ரெண்டானா பாத்தீங்களா, அந்த பானுன்னு யாருமே கிடையாது, இவ பானுவையும் கற்பனை பண்ண ஆரம்பிச்சிருப்பா. ஏன்னா அக்கா சில சமயம் பிடிக்காத விஷயத்த பண்ணுவாங்கல்ல, அப்ப பானு கிட்ட இவ பேசுவா. கூட படிக்கிற பொண்ணு எனக்கு ஒரு பையன் ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கான்ற மாதிரி சொன்னா பாத்தீங்களா, அதனால ஒரு பையனை இவ கற்பனை பண்ணிக்க ஆரம்பிச்சிருப்பா. ஆக்சுவலா உண்மையில சம்பத்தம் கிடையவே கிடையாது. சம்பத்து பக்கத்துல உட்கார்ற மாதிரிலாம் இவ யோசிச்சு பார்த்திருப்பா. இதெல்லாம் அவகிட்ட பேசும்போது தான் எனக்கு தெரிய வந்தது, உங்க அப்பாவை கூட அவ கற்பனை பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் டாக்டர் சொல்லிட்டாரு. இதை இன்னும் நீங்க சீக்கிரமா கண்டுபிடிச்சிருந்தா குணப்படுத்தி இருக்கலாம், ஏன் கண்டுபிடிக்க இவ்வளவு தாமதமாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறது. இப்ப இவங்களுமே சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறாங்க. ஆடியன்ஸான நமக்கும் சில விஷயங்களை ரிவீல் பண்றாங்க. இந்துலாம் பேய் படத்தை வச்சிருக்க மாட்டா, சிந்து தான் வச்சு பார்த்திருப்பா. பேரண்ட்ஸ் வரும்போது அந்த இடத்துல ஒருத்தர் கிட்ட பேசின மாதிரி மட்டும் தான் நமக்கு காமிச்சிருப்பாங்க. பொண்ணு தனியா பேசுறத பேரண்ட்ஸ் கவனிப்பாங்க. ஒய்ஃபுமே இத பத்தி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. அவ சும்மா விளையாட்டுக்கு பண்றான்ற மாதிரி இவர் தட்டி கழிச்சிருப்பாரு. ஆனா பொண்ணு தொடர்ச்சியா தனியா பேசுறதுனால இவங்களுக்கு பயம் வருது. ஒரு சாமியாரை கூப்பிட்டு பூஜை பண்ணலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சாமியாரை வர வச்சு பூஜை பண்றாங்க. ஏதோ பேய் கிட்ட தான் பேசிட்டு இருக்கா போலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்ப கரெக்டா சித்தப்பா இந்த இடத்துக்கு வந்து தடுத்துறாரு. என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த விஷயத்தை வச்சுலாம் இதை சால்வ் பண்ண முடியாது, ஒரு நல்ல டாக்டர் தான் பார்க்கணும், நீ டாக்டர் கிட்ட கூட்டு போன்ற மாதிரி தம்பி தான் சொல்லியிருப்பாரு. அதனால தான் இவங்க 2 பேருமே டாக்டரை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. ஆக்சுவலா ஈரின் கூட சித்தப்பா சொன்ன மாதிரிலாம் யோசிச்சு பார்த்திருப்பாங்க. அது எல்லாமே ஈரினோட கற்பனையா தான் இருக்கும். பொண்ணுக்கு எல்லாத்தையும் கற்பனைன்னு புரிய வச்சாதான் பொண்ணு அதுல இருந்து வெளியே வருவா, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. அப்படிதான் பொண்ணு இங்க இருக்க ஆரம்பிச்சிருப்பா. பத்திரமா பாத்துக்கோங்கன்ற மாதிரி பேரண்ட்ஸ் சொல்லிட்டு போயிருப்பாங்க. இங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மென்டல் பேஷண்டா இருப்பாங்க. பசங்க எல்லாம் பிடிக்கும்ன்றதுனால 4-5 பசங்களை உட்கார வச்சுதான் எப்பவுமே பேசிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட இந்த பொண்ணை விடலாம், கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவா அப்படின்ற மாதிரி டாக்டர் யோசிக்கிறாரு. போய் விட்டுருங்கன்ற மாதிரிலாம் நர்ஸ் கிட்ட சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் இந்த பொண்ணையும் பாத்துக்கோங்கன்ற மாதிரி நர்ஸ் விடுறாங்க. சரின்ற மாதிரி அந்த அங்கிளும் ஆன்ட்டியும் ஏத்திருப்பாங்க. இவங்களதான் அங்கிள் ஆன்ட்டி கசின்ஸா நமக்கு காமிச்சிருப்பாங்க. இவங்க வந்ததுல இருந்து சம்பத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. சம்பத்தை கொஞ்சம் கொஞ்சமா மைண்ட்ல இருந்து தூக்கணும்ன்றதுக்காக தான் இவரை ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் இப்ப பிரசன்ட்ல புரிய வச்சிட்டு இருக்காரு.
உண்மையிலேயே உங்களுக்கு எந்த ஒரு பொக்கேவும் வந்திருக்காது. ஆக்சுவலா பக்கத்துல இருக்க லேடிஸ் இருக்காங்கல்ல, நான் இன்னைக்கு ஒரு பொக்கே வாங்கிட்டு போனோம்னு பேசுறாங்க. அதை இமேஜின் பண்ணி இவங்க யோசிப்பாங்க. அதே மாதிரி அந்த லேடிஸ் இருக்காங்கல்ல, துணி கடைக்கு போகணுன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இவங்க துணி கடைக்கு போயிட்டு வந்த மாதிரிலாம் யோசிச்சுப்பாங்க. எல்லாம் இவங்க ஹாலுசினேஷன் மட்டும்தான். போலீஸ் ஏதோ ஒரு விசாரணைக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாரு. போலீஸ் கிட்ட எல்லாம் நம்ம கவனமா இருக்கணும், இல்லனா நம்மள உள்ள தள்ளிடுவாங்கன்ற மாதிரிலாம் அங்க இருக்க லேடிஸ் பேசுவாங்க. அதை இவங்க மைண்டுக்குள்ள ஏத்திட்டு தான் சில விஷயங்களை கற்பனை பண்ணிருப்பாங்க. அதாவது செல்லுக்குள்ள இன்ஸ்பெக்டர் லாக் பண்ண மாதிரிலாம் யோசிச்சாங்கல்ல, அதெல்லாம் இதனால தான் யோசிச்சிருப்பாங்க. பேரண்ட்ஸ் மாசத்துக்கு ஒரு தடவை மட்டும் பாத்துக்கலாம், அதனால பலகாரத்தை எல்லாம் வாங்கிட்டு வந்து பொண்ணுக்கு தந்திருப்பாங்க. கிளம்பும் போது பொண்ணு இருக்கால, அக்கா ஏன் வரலன்னு கேட்டிருப்பா. இன்னமும் பொண்ணுக்கு சரியாவலையா அப்படின்ற மாதிரி தான் இவங்க ஃபீல் பண்ணிருப்பாங்க. எப்பதான் இவ கற்பனை பண்றதை விட போறான்ற மாதிரி நினைச்சு ஃபீல் பண்ணிருப்பாங்க. திரும்ப திரும்ப இதுதான் உனக்கு நான் புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உன்னோட தாத்தா இல்ல, அதே மாதிரி சம்பத் இல்ல, அதே மாதிரி உன்னோட அக்கா இல்ல, பானுவும் இல்ல, இதை மட்டும் புரிஞ்சுக்கோன்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. நான் புரிஞ்சுக்கிட்டேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. இதெல்லாம் பேரண்ட்ஸும் கவனிச்சிட்டு இருக்காங்க, சந்தோஷப்படுறாங்க. அப்பதான் ஹீரோயின் கற்பனையில தெரியுற எல்லாருமே ஒவ்வொருத்தரா இந்த இடத்துக்கு வந்து நின்னுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரையும் ஒரு பார்வை பாக்குறாங்க. எல்லாருமே கற்பனை தான் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப சிந்துக்கும் இந்த இடத்துல ஒரு டவுட் வருது. நீங்க சொன்ன எல்லாருமே என்னோட கற்பனைன்னு நான் ஏத்துக்கிறேன், அப்ப நீங்க கூட என்னோட கற்பனையா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, என் பேரண்ட்ஸ் கூட என்னோட கற்பனையா இருக்க வாய்ப்பு இருக்குல்லன்னு கேக்குறா. இல்லம்மா நாங்கெல்லாம் நிஜம், புரிஞ்சுக்கோன்ற மாதிரி பேரண்ட்ஸ் சொல்றாங்க. நானும் நிஜம் தான், புரிஞ்சுக்கோன்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. இவங்க சொல்றது உண்மைதானா அப்படின்ற மாதிரி சிந்துவும் யோசிக்கிறாங்க. சிந்து இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது கற்பனையில தெரியுற மத்தவங்க இருக்காங்கல்ல, நானும் நிஜம் தான், நானும் நிஜம் தான் எல்லாருமே ஒவ்வொருத்தரா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஏறக்குறைய எல்லாருமே நெஜம் நெஜம்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸும் டாக்டரும் நெஜம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. யாரு உண்மையில நெஜத்துல தெரியுறா, யாரு கற்பனைன்றது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருது. எல்லாருமே நான் தான் நெஜம், நான் தான் நெஜம்ன்ற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இதை கேட்டுட்டு இருக்க சிந்துக்கு தலலாம் பயங்கரமா வலிக்குது. இவளுமே பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. ஒரு மென்டல் பேஷண்டோட மனநிலை எந்த மாதிரிலாம் இருக்கும்ன்றத அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து காட்டுறதுக்காக தான் ட்ரை பண்ணிருப்பாங்க. கொஞ்சம் வித்தியாசமா ஸ்கிரீன் பிளே பண்ணிருப்பாங்க. எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் இந்த படம் பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.